இந்த எபிசோடுல அன்னத்தை தூக்குல போடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம அமுதாக்கு ஒரு சாட்சி கிடைக்கிறாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூவையும் இப்ப பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பழனி சொல்லிட்டு இருக்காரு, சார் என்னை ஜெயிக்க வச்சுட்டீங்க சார். அந்த அன்னலட்சுமியை தூக்குல போட வச்சு என்னை ஜெயிக்க வச்சுட்டீங்க. அந்த அமுதா இருக்காளே அவகிட்ட இருந்து என்னை ஜெயிக்க வச்சுட்டீங்க சார். நீங்க சூப்பரா வாதாடுனீங்க, ஜெயிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழனி, பாத்தியா பழனி என்னென்ன வேலை காட்டினா பாரு, ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஆதிகேஷனோட வைஃப் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் இப்படி மக்களை ஏமாத்துறது எல்லாம் நம்மளும் உடனே இருந்தோம்னா அவ்வளவுதான், இந்த பாவம் பூரா நம்ம பிள்ளைகளை தான் போய் சேரும். அன்னலட்சுமி அம்மா வெளியே வரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அன்னலட்சுமி அம்மாவை எப்படியாச்சும் காப்பாத்தி கொஞ்சமாவது பாவத்தை குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகேஷவனோட வைஃப் அங்க இருந்து போறாங்க. அடுத்தது நம்ம அமுதாவை காமிக்கிறாங்க. வீட்டுல 3 பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அமுதாவை பார்த்தது, அதுக்கப்புறம் அமுதா செந்திலுக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தது, அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அண்ணத்து கூட அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அமுதா. மாணிக்க சொல்றாரு, நம்ம இப்படி வாதாடுறதெல்லாம் பொய்யா போச்சேமா, பாவி பையன் உண்மையும் கூட பொய்யன்னு சொல்லி இப்படி நம்மள இது பண்ணிட்டானே. மாணிக்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு, செந்தில் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து அமுதா வந்து சாமி கிட்ட போய் மன்றாடிட்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை செஞ்சோம், ஒண்ணுமே நடக்கல. நீங்க நல்லவத்துக்கு தொட போறவங்களா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கெட்டவனுக்கு தொட போறோம்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சாமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அமுதா. அடுத்ததே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப காமிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வராரு, வைஃப் வந்து ஒரே கவலையில இருக்காங்க. ஏமா கவலையில இருக்க, இப்படி யோசனையில இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த கொலையை பாத்தீங்கல்ல, அதை பத்தி தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுதாமா நீ சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேல, அதனால நான் சொல்லல. அப்படி சொன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு வேண்டான்னு சொன்ன, அதனாலதாமா நானும் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அன்னலட்சுமி அம்மா பாவம், அவங்கள காப்பாத்தணும், நம்ம இந்த உண்மை சொல்லிடலாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா, பேசாம நாளை காலையில போய் உண்மை சொல்லிடலாம். சரி நீ படு, நம்ம நேரத்திலே போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, இப்பதாங்க எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் போய் படுக்க போறாங்க. அடுத்ததே நம்ம அன்னலட்சுமியை காமிக்கிறாங்க. அன்னலட்சுமி அவங்க மகன் அப்புறம் அவங்க தம்பி எல்லாம் அழுகிறத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வார்டன் வர்றாங்க. அன்னலட்சுமி அம்மா, என்ன சாப்பிடாம இன்னும் இருக்கீங்க, நாளைக்கு சாக போறேன் நானு, என்னத்த பண்றது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு சாக போறது தெரிஞ்சு எப்படிமா என்னால சாப்பிட முடியும், நான் சாகிறத பத்தி கவலைப்படலாமா, என் மருமகள் தோத்து போயிட்டா, ஒட்டுமொத்த பெண்ணோட இதுவும் தோத்து போயிடுச்சு, அவங்க கொண்டு வந்த ஆதாரத்தை கூட இப்படி பண்ணிட்டாங்களேம்மா, அவ தோத்துட்டு அந்த அம்மா எனக்கு கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாங்க. அதுக்கு வார்டன் சொல்றாங்க, என்னமா பண்றது, நேத்து தான் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா சாப்பாட்டை நீங்க சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அமுதா இருக்காங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நான் சாகர நாளை பத்தி நினைச்சு வருத்தப்படல. அதுக்கப்புறம் அமுதா வந்தது எல்லா விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. அவ என்னை காப்பாத்த முடியலன்னு வருத்தப்பட்டாலே பல பெண்களோட மனசுல பொது தெம்பு வந்துருச்சு, நான் சாகிறத பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்படல. அதுக்கப்புறம் அமுதா வந்து கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கு முன்னாடி சபையில அந்த பொட்டு வச்சு விட்டது அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா டாக்டரும் வார்டனும் வர்றாங்க. டாக்டர் வந்து அன்னத்தை ஃபுல்லா செக்அப் பண்றாரு, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அம்மா நேரம் ஆயிடுச்சு போலாமாமா அப்படின்னு சொல்றாங்க வார்டன். அதுக்கப்புறம் அண்ணமும் சரின்னு சொல்லிடுறாங்க. அன்னத்தை கூட்டிட்டு வர்றாங்க வார்டன். அடுத்ததே காலையில கோயில காமிக்கிறாங்க. அங்க இருக்கிறாங்க செந்தில், மாணிக்கம், அமுதா எல்லாமே இருக்காங்க. ஏன் அத்தை இப்படி சோதிக்கிறாத்தா, உன் மேல எனக்கு கோபம் வந்தாலும் எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா ஆத்தா, என் அத்தை தப்பு செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கும் தெரியும், உனக்கு உயிர் பலிதான் வேணும்னா என்ன எடுத்துக்கோ, அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு அக்கினி சட்டி எடுக்கிறாங்க அமுதா. இவங்க அக்கினி சட்டி கோயில எடுத்துக்கிட்டு இருக்காங்க அமுதா. அடுத்ததே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உண்மை சொல்லணும்னு சொன்னாங்கல்ல, அவங்க 2 பேரும் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆதிகேஷவன் இருக்காருல்ல, அவங்களோட வைஃபும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அமுதாவும் அந்த கோயிலை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்போ கையெல்லாம் ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துல அவங்கனால கொஞ்சம் கூட முடியல, அப்படியே அந்த அக்கினி சட்டியை கீழே போட போறாங்க. வேறொரு கை வந்து அப்படியே அந்த அக்கினி சட்டியை தாங்கி பிடிக்குது. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, அந்த உண்மையை சொல்லணும்னு சொன்னாங்க பாருங்க, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்க 2 பேரும் தாங்க. அந்த அம்மா தான் அந்த அக்கினி சட்டியை ஏந்தி பிடிக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, இந்த கொலைய உங்க அத்தை பண்ணல, அது யாரு பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர ஷாக் ஆயிருது அமுதாக்கு. அதுக்கப்புறம் அவர் நடந்ததை பூரா சொல்றாங்க. அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பழனி வந்து மாயாவை கொன்னது, அதுக்கப்புறம் அவங்க தூக்கி சேர்ல உட்கார வச்சது, அண்ணன் வந்து குத்துனது, இது எல்லாத்தையுமே அவர் ஜன்னல் இருந்தது பார்த்தது, அந்த விஷயத்த பூரா சொல்றாரு. அதுக்கப்புறம் கத்தியில குத்திட்டு அங்க இருந்து அண்ணன் ஓடி போனது, அதுக்கப்புறம் தான் வந்து ஜன்னலை மூடிட்டே அவரு வர்றாரு. இந்த குழந்தை நடந்த விஷயத்த பூரா ஒண்ணு விடாம சொல்லிடுறாரு அவரு. இதை கேட்டோடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு செந்தில். இதோட இந்த எபிசோட் முடியுது.